சார் வணக்கம். வணக்கம். கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க, முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி கடுமையாக வசைப்பாடியிருப்பார் சீமான் அவர்கள். ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. அப்போ அரசியல் இருந்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு அரசியல் தேவைப்படுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்களும் சீமானை சந்திச்சது வந்து விஜய் வந்து சீமானை வச்சு அடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இணையதளத்தில் வந்துட்டு இருக்கு. இதில் உண்மையால அரசியல் காரணம் இருக்கா, இல்லை வந்து ஒரு பெருந்தன்மையாக அவர் பேசினார் ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம்? இயக்குனர் வா கௌதமன் அவர்களுடைய இல்ல திருமணத்தில் இவர்கள் சந்தித்து கொண்டார்கள். திருமண வீடுகளில் அரசியல் பேசுவதும் அரசியல் நிகழ்த்துவதும் அரசியல் கூட்டணிகளை செய்வதும் திமுகவிற்கு இன்று நேற்றல்ல, அது கடந்த காலங்களிலிருந்து அவங்களுக்கு அந்த வரலாறு இருக்குது. பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களுடைய பேத்தியினுடைய திருமணத்து பத்திரிகையை திருமண அழைப்புதலை எடுத்துகிட்டு போன இடத்துல டக்குன்னு உட்கார வச்சு பேசி கூட்டணிகளை முடிச்சுட்டு வந்து வரலாறுலாம் இருக்குது. திரு சீமான் அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சந்தித்து கொண்டதை இணையவெளியில் அதிகமாக பேசப்படுவதற்கு காரணம் என்னென்னா, நீங்கள் அந்த சந்திப்பை வந்து நல்லா கூர்ந்து கவனிங்க. அவர் திரு வைகோ அவர்கள் வந்து அங்கே இருந்திருக்கிறாரு. பல்வேறு அரசியல் தலைவர்கள் இருக்கிற பொழுது அவரோட அருகாமையில் வந்து அவர்கள் வந்து பேசுவது ஒரு பழைய நெருக்கமானதை தொடர்ச்சியாக அவர்கள் பேசுவதா. எப்படின்னா, சாதாரணமாக சொன்னால், நான் வந்தோடனேமே ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட கேட்குறேன்னா, நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட ஃபோனில் பேசியிருப்போம், உங்களோட ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்திட்டு தான் நான் வந்து உடனே ஒரு கண்டினியூஷன் அதை பண்ண முடியும். ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குற மாதிரி அப்படி கிடையாது. அதெல்லாம் இந்த அவ்வளவு தூரம் வந்து அவங்க பொது வெளியில் வந்து உட்காந்து அவர்கள் பேசி அவர் அசைன்மெண்ட் கொடுக்குறது அந்த அளவுக்கெல்லாம் அரசியல் தெரியாதவர்கள்லாம் கிடையாது. நம்மெல்லாம் கணிக்கிற அளவுக்கெல்லாம் அவர்கள் ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் நம் தெரிந்து கொள்ளும் செய்தி. அவர்கள் ஏற்கனவே என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சில செய்தி ஊழாக வருது. இப்போ அம்பாசமுத்திரத்தில் சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிறுத்தலாம். அதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தொகுதியில் எங்கேயாவது நிற்கணும். இப்போது வரக்கூடிய 6 தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் அப்படி பார்க்க போனால் திருச்சி கிழக்குக்கு வந்து திரு KN நேரு அவர்கள் வந்து ரொம்ப உத்தரவாதம் கொடுக்குறாரு. இப்போ ஒரு விழாவில் நேற்று அவரும் ஒரு விழாவில் பேசியிருக்கார். அதாவது அந்த ஒரு சைகை வந்து முதல்வர் விஜய் அவர்கள் செய்தார் அல்லவா, அவங்க என்னதான் சொன்னாலும் அது நேரடியாக, அதாவது இந்த சைகை ஏன் வந்துச்சுன்றதுக்கு ஒரு பின்னணியை ஒரு சின்னதாக நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணியை அவர் முடிச்சிட்டார். அதாவது வெளியில் பேசப்பட்டது வெளியில் போயிடுவாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை அரசியல் பரபரப்பு ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்கும்போது, அந்த இரவு வேளையில் அவங்க வந்து எந்த நேரம் வேணாலும் அங்கே போனால் அதுக்காக சீட்டு உயர்த்தி தந்தது, அதே மாதிரி ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது, இதெல்லாம் பேசிட்டு அவர் வெளியில் வரும்போது தான் அந்த மாதிரி சொல்கிறார். அதாவது என்னென்னா, கூட்டணியை நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கு அவர் சொல்கிறார். இங்கே வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட அது மாதிரி தான், உங்கள் கூட்டணியிலேருந்து நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம், நாங்கள் இது வந்து மக்கள் கொடுத்த தீர்ப்பு, எங்கே உங்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சார். அந்த விஷயங்கள் வந்து ஒரு மெச்சூரிட்டி, இது ஒரு ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ் மாதிரி அது விஜய் அவர்கள் செய்தது அவங்க பார்க்குறாங்க. ஏதோ அவங்களுக்கும் வாய் தகராறுகள் மற்றவர்களை பேசுகிற இடத்துல நான் வந்து இப்போது சினிமா விஷயங்களில் நான் வந்து முதலமைச்சராக இருக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான், எனக்கு தான் ஃபஸ்ட்டு இது மாதிரி விஷால் அவர்களுக்கும் சரத்குமார் அவர்களுக்கும் ஒரு கிரிக்கெட் போட்டியில் சண்டை வந்து அது ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி இவர் வந்து நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட அளவுக்கு வந்துச்சு. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு வகையில் ஈகோ டச் பண்ணலாம். நான் என்ன தான் இருந்தாலும் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாராக நிலைமையில் நான் இருக்கிறேன் விஜய் அவர்கள். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் வந்து என்ன சினிமாவிலேருந்து வந்து அரசியலில் வந்து ஏதோ ஒரு சின்ன கிளாஷ் அவங்களுக்குள்ளே இருந்திருக்குது. அதுக்கான ஒரு வேகம் போயிட்டு இருக்கும்போது இவர் நான் செஞ்சுட்டேன் பாரு அப்படின்னு அவர் செய்த செய்கை வந்து அவர்கள் ரொம்ப உறுத்தி இருக்குது. எல்லாருமே ஸ்டாலின் அவர்களை ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் நிற்க சொல்லி வலியுறுத்துகிறார்கள். KN நேரு வந்து இங்கே திருச்சி கிழக்கில் நிறுத்துவதற்கு நான் கேரண்டி நான் உங்களை வெற்றி பெற வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இதற்காக அதிமுக தலைவரிடமும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களிடமும் பேசப்படுகிறது. நீங்கள் கேண்டிடேட்டை நிறுத்தாதீங்க, நீங்கள் இடைத்தேர்தலில் நிறுத்தாதீங்க, அவர் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி நிறுத்தாதீங்க, அவர் நிற்கட்டும், அப்போது ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது ஒன்று. இன்னொரு தகவலும் வருது. அது என்னென்னா, நீங்கள் ஏன் வந்து போய் நின்று ரிஸ்க் எடுத்து போட்டியாக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? ஒன்றும் வேணாம், திருவாரூர் உங்கள் கலைஞர் அவர்கள் நின்று வென்ற தொகுதி, அது உங்களுக்கு சேஃபான தொகுதி, அதனால் நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவர் பூண்டி கலைவாணன் அவர்கள் யார் ஒருத்தரும் நாங்கள் உங்களுக்கு சேஃபான தொகுதியை ரிசைன் பண்ணி நாங்கள் காத்திருக்கிறோம், அதனால் நீங்கள் வந்து நிற்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் வலியுறுத்தப்பட்டதாக தெரியுது. இது எந்த முடிவு வெளியில் வரும்னு நமக்கு தெரியாது, இது எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளுக்குள்ளே கட்சிக்குள்ளே வந்து நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வாங்க
அதை ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லப்படுற. ஆனால் இதுக்கு ஸ்டாலின் தரப்பில் அவர்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு நமக்கான ஒரு தகவல் வெளியில் வந்துடும். கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்துன்ற மாதிரி கண்டிப்பாக அது வெளியில் வரும். நம்ம அப்போ பேசலாம். சட்டமன்றத்திலே விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் மேலே மரியாதைலாம் வந்து அப்பாவை காணன்னு சொல்கிறதும், இன்னைக்கு வந்து ஏவாவேலு அவர்கள் வீட்டில் ரைடு நடக்கிறதும், இதெல்லாம் பார்க்கும்பொழுது சீமான்கிட்ட அவர் என்ன பேசியிருப்பார்னா, நீ இறங்கி அடிக்கணும் விஜய அப்படிங்கிற மாதிரிலாம் இணையதளத்தில் வருதில்ல, இதெல்லாம் உண்மையா? இல்லை, அப்படி நம்ம தான் இதுக்கு முதல்ல நம்ம பதில் சொல்லிட்டோம். அதாவது அப்பாவை காணன்னு அவர் சொன்னதுக்கு இவர் வந்து மனைவியை செங்கல்பட்டு கோர்ட்டில் காணன்னு சொன்னதும் இது மாதிரி செய்திகளை நம்ம பார்த்தோம். இது ரெண்டுமே தவிர்த்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் திருமாவளவன் உட்பட, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வீரபாண்டியன் உட்பட, இது எல்லாம் பே. சண்முகம் உட்பட முதலமைச்சரை நீங்கள் அவர் வந்து ஸ்டாலினை வந்து கேலி செய்ததாக, அது கேலி செய்தது கிடையாது, இமிட்டேட் பண்ணுறது அப்படி வேணா இது ரிப்பீட் பண்ணுறது, இமிட்டேட் பண்ணுறது. அவர் எங்கேயும் அவர் கேலி செய்யலை. இதே சட்டமன்றத்தில் அவர் பேசும்போது கருணாநிதி என்ற வார்த்தை உச்சரித்ததற்காக சாரி சொல்லி அவர் கலைஞர்னு திருப்பி உச்சரிக்கிறார். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இதுவாக அவர் வந்து செய்த நான் ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டேன், தப்ப நான் ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் அது வந்து சட்டமன்றத்தில் செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல அப்படின்னு. இதுக்குன்னு இது எல்லாம் கேட்டால் வந்து அப்படி என்ன இருக்குது அப்படின்னு. நீங்கள் இப்போ ஒரு கோட்டெல்லாம் போட்டு வரீங்க, இதுக்கு முன்னால் எல்லோரும் வேட்டி சட்டை தான் போட்டுருந்தாங்க, அது ஒரு மரபு. இதை நீங்கள் போட்டு வரீங்க, இது வந்து மரபு மீறல் கிடையாது, இது வந்து ஒரு பண்பாட்டிலேருந்து ஒரு மாற்றம் அடைந்து நவீனத்துவத்துக்கு வரீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு கலோக்கியலாக பேசுகிறீங்க. நம்ம எப்படி சாதாரணமாக பேசுகிறோமோ அதே மாதிரி எழுதி ப்ரிப்பேராக வந்தாலும் கூட சாதாரண ஒரு பேச்சு வழக்கில் பேசுகிறீங்க. இதே மாதிரி இது சபை கண்டுறாத ஒரு வழக்கம். அதை மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒருத்தரை வந்து பேசுறது, அங்கே விசில் அடிப்பது, இது மாதிரி இல்லாமல் செய்யறது தான். நிறைய சபை விதிமீறல்கள்லாம் நடந்திருக்குது. சபாநாயகர் நாற்காலியில் உட்கார்ந்த ஒரு கதைகள்லாம் இருக்குது, கிழிக்கப்பட்டதா அதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நமக்குன்னு ஒரு இது இருக்கும்போது இது வந்து ஒரு மெச்சூரிட்டியான பாலிடிக்ஸாக இருக்காது அப்படின்றது தான். நீங்கள் கேட்குறீங்க ஏவாவேலு மேலேயும் KN நேரு மேலேயும் அவர்களுக்கு ஒரு குறி இருக்குது. ஏன்னா அதை தாவேக்காவிற்கு இவர்கள் பெரிய அளவில் பணம் செலவு பண்ணுறாங்க, பெரிய அளவில் பின்னால் இருந்து பணம் சப்ளை பண்ணுறாங்க, கூட்டணிகளை வந்து செய்து வச்சதில் இந்த முறை வந்து ஏவாவேலுனுடைய பங்கு அதிகம். குறிப்பாக வந்து தேமுதிகவை கொண்டு வந்ததாகட்டும், காங்கிரஸை இழுக்கிறதுக்கான அவருடைய செயல்பாடுகளாகட்டும், இந்த மாதிரி மிகப்பெரிய முன்ன வந்து ஆற்காடு வீராசாமி இருந்தார் ஒரு காலகட்டத்தில் துரைமுருகன் இருந்தார், ஒரு காலகட்டத்தில் KN நேரு இருந்தார், பெரும்பாலான நேரங்களில் துரைமுருகன் இருப்பார். ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போ நடந்த இந்த கூட்டணி திமுகவில் கொண்டு போய் ஒட்ட வச்சது எல்லாமே வந்து காங்கிரஸாக காத்துருந்தாங்க. SAC அவர்களெல்லாம் கூட ஒரு முறை பேசினார், ஏன் அவங்க வரலாம்ல, வந்தால் மினிஸ்டர் பதவியெல்லாம் கிடைக்கல அப்படின்னு பேசினார். அப்போது இந்த மாதிரி தேமுதிக அதே மாதிரி காங்கிரஸ் எல்லாம் போனதில் பெரும்பங்குக்கு ஏவாவேலு அவர்களுடைய பங்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு குறி இருக்குது. அதனால் இப்போ அது வந்து அதை பாயிண்ட் பண்ணி பண்ணுறாங்க. இன்னொன்று அவர்கிட்ட அந்த அளவுக்கு நிறைய ஓட்டைகள்லாம் இருக்குது. ஏவாவேலு வந்து அப்படி நிரம்பி வழிகிற ஓட்டைகள்லாம் இருக்குது. அதை வந்து இப்போ உடனே செய்கிறது தான் சரியாக இருக்கும். பின்னால் வந்து அதுக்கப்புறம் ஒன்றுமே இன்னும் இருக்காது. பல மாதங்களாக நிகழ்ந்து வந்த பாமக பனிப்போர் ஒரு வழியாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நேற்று வந்து அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து ஒரு கண்ணீர் மல்க ஒரு பாச போராட்டத்தை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் முன்னாலே நடந்திருந்தால் பாமக இன்னும் 2-3 சீட்டுகள் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாமக மீண்டும் புத்துணர்ச்சி அடைகிறதுன்னு நினைக்கிறீங்க? 2-3 சீட்டுகள் ஒரு வேளை வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கியை ராமதாஸ் அவர்கள் பிரித்தாரா அப்படின்னு நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னா அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போது தருமபுரியில் வந்து அவர் பாஸ்கர்னு ஒரு கேண்டிடேட் நிறுத்தினார், 1850 ஓட்டுகளை தான் நம்ம பெற்றார். ரொம்ப ஒரு கரண்ட்டாக எம்எல்ஏ இருந்த அருள் அவர்களும் சேலம் தொகுதியில் அவருமே ரொம்ப சொற்ப வாக்குகளை தான் பெற்றார். அப்போது முதல்ல வந்து ராமதாஸ் அவர்களே தன்னை உணர்ந்து கொண்ட ஒரு நேரமாக இந்த தேர்தல் முடிவுகள் இருந்தது. மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றிக்கு 38 தொகுதியில் என்னமோ நின்னார். அவர் ஒரு 4-5 தொகுதியை ஜெயிச்சு, இவர் அன்புமணி அவர்கள் வந்து எந்த தொகுதியுமே ஜெயிக்கலனாலும் இவங்க போய் சேர்ந்துருப்பாங்க. முதல்ல இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனைனே நமக்கு இது வரைக்குமே நமக்கு புரியப்படலை. அது ஏதோ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனையா, சித்தி பிரச்சனையா, என்னென்னமோ சொல்கிறாங்க. மருமகள் பிரச்சனையா, அந்த மாதிரி மாமியார் மருமகள் பிரச்சனை, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் ஒரு கட்சியை யார் கட்டுப்பாட்டில் வைப்பது, யார் சொல்லக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் அங்கே இடுவது அப்படின்றது தான் இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்ததாக நமக்கு தெரிஞ்சது. யாரோட கூட்டணி வைப்பது அவர் வெளிப்படுத்திய விதம். நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, இங்கே தான் கூட்டணி வைக்கணும், அங்கே தான் கூட்டணி வைக்கணும், பாஜகவோட கூட்டணி, அதை தான் நமக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்தை தான் நமக்கு ஒரு பெரிதாக தெரிஞ்சு. நீங்கள் தெரிஞ்ச இந்த கட்சி கட்சி வந்து அவங்களோட எப்பயும் பதவியை பெற்றுவிட்டவர்கள், இங்கே வென்றவர்களுக்கு தான் வாழ்வு. அப்போ வெற்றியை பெற்றுட்டாரு. உடனே அவர்களுக்கான ஒரு நல்ல நாள் பார்த்துருந்தாங்க. அந்த நாளில் அவர்கள் சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே இதில் வந்து ஸ்ரீகாந்த் இவங்க 2 பேரையும் நம்பி நிறைய பேர் நிறைய பேசினாங்க, வெளியில் நிறைய பேசினாங்க. அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசியது மட்டும் இல்லாமல் அங்கே கட்சி வந்து கடந்த காலத்தில் இவர் அன்புமணியை பற்றி
அன்புமணி வந்து எப்படி அவருக்கு படிக்க தெரியும் என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் இஸ் ப்ரூவன். அவர் தன் பக்கம் கட்சி இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது. கொடிக்கு சேலஞ்ச் பண்ணாங்க, இதுக்கு சிம்பிளுக்கு, மாங்கனிக்கான சிம்பிளுக்கு சேலஞ்ச் பண்ணாங்க. இப்படி பல விஷயங்கள் அவர் கடந்து வந்து இன்றைக்கி வென்றிருக்கிறார். அதாவது கட்சி ரெண்டாக உடஞ்சி போய் மதிமுக திமுக யார் இப்படி அதிமுக ரெண்டாக உடஞ்சி போது வரக்கூடிய சேலஞ்சதை விட இவர் வந்து இந்த பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்தார். இதில் வந்து அன்புமணி வந்து எங்கேயுமே நெகட்டிவாக பேசலை. இப்போ இவர் வந்து அவர் அமைச்சராக கிடந்து தப்புன்னெலாம் பேசினார். நமக்கு அதெல்லாம் வந்து போகுதா இல்லையா? ஆனால் அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணவே கிடையாது. அவர் நாங்கள் என்னைக்காக இருந்தாலும் சேர்ந்துருவோன்னார். அதேமாதிரி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது அவர் வந்து இவர் கொதிச்சார் அன்புமணி. அங்கே சுற்றி இருக்கிறவங்களே என்னமோ பண்ணுறாங்க அப்படி இப்படின்னார். இவர் அதை தாண்டி தன் தந்தையோ எந்த இடத்துலையும் அவர் வந்து ஒரு வார்த்தை கூட குறைச்சி சொல்ல, பல இடங்களில் திட்டினார் அன்புமணி. இன்றைக்கி அவர் வந்து வெற்றி அவங்களுக்கு வந்து உடனே சேர்ந்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். வேறு என்ன பிரச்சனை இருந்துச்சு? கட்சி ஒரு கட்டுப்பாடு. இனி அவர் அடம் பிடிச்சி என்ன பிரயோஜனம்? வேறு அவருக்கு வந்து இருக்கிற ஒரு பையன், பெரிய குடும்பம், அதனால் அவர் வந்து வேறு இணைஞ்சிட்டாங்க. இனி வந்து அவர்களுக்கான ஒரு அரசியல் வாழ்வு தொகுதிகளை பெற்றிருக்காங்க. அவர்களுக்கான அரசியல் வாழ்வு அப்படின்றது இங்கே எல்லா கட்சிக்கும் ஓரளவுக்கு இந்த முறை தேர்தலில் மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்காங்க. அதனால் அவர்களுக்கான வளர்ச்சி அப்படின்றது அவர்கள் நடந்து கொள்ள விதத்திலேருந்து இருக்கும். தமிழக அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.